தேச ஒற்றுமையை வளர்த்து நாட்டு விடுதலையை நாட்டிய சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல மாறுவேடம் அணிந்து மனதை கவர வருகிறார்கள் சூளைப்பள்ளம் பாடசாலை மாணவ மாணவியர். முதலிலே கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை வருகிறார். எங்களது மாலை நேர வகுப்பை அமைத்து கொடுத்த அனனிய ஃபவுண்டேஷனுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது மாலை நேர வகுப்பை கற்றுக் கொடுக்கும் எங்களது ஜமுனா ராணி ஆசிரியர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் மாணவர்கள் ஆகிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் தேசப்பற்று தலைவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஜீஜாபாய், கப்பலோட்டிய தமிழன், பாஷ்யமரியா, எங்களது நன்றிகள். அடுத்ததாக மாறுவேடம் அணிந்த குழந்தைகள் வர இருக்கிறார்கள். முதலிலே கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. என்னை கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் அழைப்பார்கள். நான் மிகப்பெரிய வழக்கறிஞராக திகழ்ந்தேன். தொழிலாளர்களின் உரிமைக்கு போராடி சலுகைகளை பெற்று தந்தேன். ஆங்கிலேயர்கள் அடக்குமுறைக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டேன். ஆங்கிலேயர்கள் கப்பல் போக்குவரத்தை முடக்க என் சொத்துக்களை விற்று 2 கப்பல்களை வாங்கி கப்பல் விட்டேன். சுதேசி கப்பல் என்று மிகவும் செல்வாக்கை பெற்றது. இதன் மூலம் நான் சுதந்திர உணர்வை ஊட்டினேன். ஆங்கிலேயர்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கவே என் கப்பல் கம்பெனியை சதி செய்து திவாலாக செய்தனர். ஆங்கிலேயர்கள் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சிறையில் மாட்டிற்கு பதிலாக என்னை செக்குழுக்க செய்து சாட்டையால் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தனர். விடுதலைக்கு பின் நான் வறுமையில் தள்ளப்பட்டேன். இருந்தாலும் உயிருள்ளவரை என் பணி தேசத்திற்கே என்று வாழ்ந்தேன். இளைஞர்களே, என்னை போல் பல தியாகத்தினால் நம் நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. நாங்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை காப்பது உங்கள் கடமை. ஜெய்ஹிந்த். அருமை. அடுத்ததாக கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் குமரன். நான் குமரசாமி என்னும் திருப்பூர் குமரன். ஈரோடு மாவட்டம் சென்னி மயலில் பிறந்து புடப்பு தேடி திருப்பூருக்கு வந்தேன். நாட்டு சுதந்திரத்துக்காக போராட்டத்தில் இளைஞரை ஈடுபடுத்த தேசம் வந்து எங்கள் மயில் வைக்க தொடங்கினேன். அருமை. அடுத்ததாக சென்னை கோட்டையிலே ஆங்கிலேய ஆட்சியின் போது சுதந்திர கொடியை ஏற்றி வைத்த மாவீரன் பாஷ்யமாரியா. கல்லூரியில் படிக்கும் காலத்தில் இருந்து ஆங்கிலம் எனக்கு எதிரியாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டேன். துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்தேன். பெரிய மூவண்ணன் கொடி ஒன்றை தைத்தேன். அதில் மையாளல் ராட்டை வரைந்தேன். அதன் கீழ் 2 முதல் இந்தியா சுதந்திரம் அடங்கியது என்று எழுதினேன். ஜனவரி 25 நள்ளிரவு காவலர் உரையில் சென்னை கோட்டுக்குள் சென்றேன். 140 அடி. நன்றி. அருமை. அடுத்ததாக சத்ரபதி சிவாஜியின் தாயார் ஜீஜாபாய். நான் தான் ஜீஜாபாய். சத்ரபதி சிவாஜி என்ற போற்றப்பட்ட வீர திருமகனின் தாய். என் கணவர் அன்னி சுல்தான். அடுத்ததாக சுதந்திர போராட்ட வீராங்கனை கிட்டூர் ராணி சின்னம்மா. நான் தான் கிட்டூர் ராணி சின்னம்மா. கர்நாடக மாநிலத்தில் பிறந்தேன். நான் சிறு வயதிலே போர் முறைகளை கற்றேன். கிட்டூர் அரசரை மணந்தேன். என் கணவரும் மகனும் இறந்துவிடவே நான் ஒரு மகனை தத்தெடுத்து மன்னராக்கினேன். வாரிசு இல்லாத அரசு என்று கூடி கிட்டூரை அவர்களிடம் ஒப்படைக்க சொன்னார்கள் ஆங்கிலேயர்கள். என் நாட்டு அரசனை ஆங்கிலேயர்கள் எப்படி முடிவு செய்யலாம்? ஆங்கிலேயர்கள் பெரும் படையுடன் கிட்டூரை தாக்கினர். அவர்களை நான் ஓட விடுத்தினேன். ஆங்கிலேயர் அதிகாரிகளை கைது செய்தேன். சூழ்ச்சிக்கான ஆங்கிலேயர்கள் அமர்ந்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி என்னிடமிருந்து ஆங்கிலேயர் அதிகாரிகளை மீட்டு சென்றனர்.
போர் நடக்கும் சமயத்தில் சூழ்ச்சி செய்து தோற்கடித்து என்னை சிறைபிடித்தான். ஆங்கிலேயனை எதிர்த்து என்னை போன்ற பல பெண்களும் போராடி இருக்கிறார்கள். பெண்மே போற்றுவோம், பாரத காப்போம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். மிக அருமை. அனைத்து குழந்தைகளும் உங்கள் பலத்த கரவொலி மூலம் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.